போயிடுச்சா? மானாமதுரைக்கு பஸ் போயிடுச்சா? என் கண்ணனுக்கு மானமே போயிடுச்சு, மானாமதுரைக்கு பஸ் போயிடுச்சா? நான் கேக்குறேன். போதுமா? இவன் என்னடா மானாமதுரைக்கு பஸ் போயிடுச்சான்னு கேக்குறான். அவன் என்ன 1/2 கிலோ நிறுத்திட்டேன்னு சொல்றான். இங்க என்னடா நடக்குது? லொல்லு சபா நாடகம் அவன் அவனுக்கு தெரியுமா? தெரியாதா? அவன் அவனுக்கு தெரியுமா? தெரியுமா? தெரியாதனால அடிக்கிறேன், தெரியாதனால அடிக்கிறேன். நாங்க என்னதான் சொல்றது? அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அவன் மட்டும் யாருன்னு தெரிஞ்ச அவ்வளவுதானே. அதான்டா அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? அதான் அவன் மட்டும் யாருன்னு தெரிஞ்ச அவ்வளவுதானே. அவன் நம்பர் தெரியுமா? நம்பர் எதுக்குப்பா? பேப்பர்ல படிச்ச ரிசல்ட் பார்க்க போறேன். நான் எக்ஸாம் நம்பரை கேட்கிறேன். போன் நம்பர் தெரியுமா? தெரியுமா? 93821732446. அவன் சொன்ன நம்பரை போட்டியா? போடாச்சுங்க. நீ எங்கடா இருக்க? தைரியம் இருந்தா என் முன்னாடி வந்து நின்றா. இந்த நம்பர் போட்டா நீ ஏன்டா எடுக்கிற? ஏன் காசி நீ தான் நம்பர் கேட்ட, அதான் என் நம்பரை கொடுத்த. அவசரப்படாதுன்னு பையன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். மதுரை பையன் MBA வரைக்கும் படிச்சுக்கிறான். சொத்து பத்து நிறைய சேரும். ஆனா பையன் மாநிலம். நான் என்ன என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லிட்டு இருக்கேன். போடுறா மதுரைக்கு போன. அதான் உன் கையில வச்சுக்கிறேன், நீயே போடு. மதுரை. ஹலோ, நான் காசி பேசுறேன்டா. என் சட்டையில ஒருத்த கைய வச்சுட்டான்டா. அரக்கை வச்சானா முழுக்கை வச்சானா? கைய வச்சான். ஒருத்த என்ன அடிச்சுட்டு வேட்டியை உருவிட்டு போயிட்டான்டா. இது உங்க வேட்டியை உருவிட்டானா? யாருடா அவன்? பாலுடா. என்ன பாலுங்க? ஃபுட்பால். அவன் பேரே பாலுடா. இன்னும் 1/2 மணி நேரத்துல நான் யாருன்னு அவனுக்கு தெரிஞ்சாகணும். அதுக்கு எதுக்கு 1/2 மணி நேரம்? உங்க பயோடேட்டாவை கொடுத்தா 5 நிமிஷத்துல தெரிஞ்சுட்டு போறேன். சரி கோவப்படாதீங்க. இப்பவே 5 நிமிஷத்துல கண்டுபிடிச்சு உங்களுக்கு போன் பண்ணிடுறேன். ஹலோ, என்னடா கிடைச்சானா? காசினே, விஷயம் கொஞ்சம் பெருசா இருக்குன்னு. அப்பனா நீ ரொம்ப நேரம் பேசுவ. தேவையில்லாத எனக்கு தான் பில் ஆகும். நான் போனை கட் பண்றேன், நீ போன் பண்ணி பேசு. பேசாதீங்க. பையன் மேல கை வைக்கலையே. ஏன்னா பையன் யாரும் தெரியுமா? தோரை என்ன பையன்? யாரா அந்த தோரை? சூரியனே குலத்தில் மூத்தவனே, நீ ஒரு சரியான மீச வச்ச ஆம்பளையா இருந்தா இந்த விச்சரோல எடுத்து வெட்ட. என்ன பயமா? ஆம்பளையா இருந்தா வெட்ட அறிவுதான் உனக்கு. பொம்பளைய பார்த்து ஆம்பளையா இருந்தா வெட்ட, ஆம்பளையா இருந்தா வெட்டுறா. அது எப்படி வெட்டும்? பொம்பளை தெரிஞ்சுதான் நான் தைரியம். ஒரு தலைமுறையா ஊராடும் குலமே, வீர பரம்பரைக்கு வித்தான எனமே. விச்சர்வசாமி இது வேலு தமிழ் பூமி. சூரியனே குலத்தில் மூத்தவனே, சந்திரனே தேர்வோல நின்றவனே. எங்க வந்த? கொடுத்த கடனை எப்ப திருப்பி தருவேன்? நான் கோடீஸ்வரன் ஆனதும். எப்ப கோடீஸ்வரன்? கோடீஸ்வரன் நிகழ்ச்சியில கலந்துகிட்ட உடனே. எப்ப கோடீஸ்வரன் நிகழ்ச்சியில கலந்துக்குவார்? குமார் சார் கூப்பிட்டு விட்ட உடனே. அவர் எப்ப உன்னை கூப்பிடுவாரு? அதை அவர்கிட்ட போய் கேளு. உன்கிட்ட கடனை கொடுத்து நான் அவர்கிட்ட போய் கேட்கணும். நான் அமெரிக்கா போற வரைக்கும் நீ பொறுமையா இருக்கணும். அங்க போய் நான் உனக்கு டாலர்ல அனுப்புறேன். நீ அமெரிக்கா போறியா? இப்ப ஏன் துப்புன? உன்னை அவமானப்படுத்ததா? அவமானப்படுத்தவங்க காரி துப்புறமா? இந்த கெட்ட பழக்கம் வேற எந்த கண்ட்ரியாவது இருக்குதா? இல்ல. நீங்க தான் வெத்தலை போட்டா துப்புறீங்க, பான் பழக்க போட்டா துப்புறீங்க, அவமானப்படுத்த காரி துப்புறீங்க. இப்படி துப்பியே இந்த கண்ட்ரியவே ஒரு வியாதி கண்ட்ரி ஆக்கிட்டீங்களா? இதுவரைக்கும் இந்தியாவில் துப்புற மொத்த எச்சையும் பாத்திரத்துக்காக ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் பக்கம் திருப்பி விட்டுட்டோம்னா அங்க 30 விளைஞ்சிருக்கும்டா. கொடுத்த கடனை திருப்பி தர வக்கீல நீ எல்லாம் நாட்டை பத்தி பேசுறியா? சரி உன்கிட்ட பேசி டயர்டா இருக்கு. போற போக்குல அந்த சிங் டீக்கர்ல ஒரு சிங்கிள் பால் சொல்லிட்டு போ. உனக்கெல்லாம் பால் சொன்னா ஸ்டேட்டஸ் என்ன வருது? அப்படின்னா போன்விட்டா சொல்லு. உன்னை போட்டு தள்ளுவேன் தவிர உனக்கு போன்விட்டா சொல்ல மாட்டேன். ஒரு ஷூ ஃப்ளவர் வாசா மாத்தி வச்சிருந்தா அத வாஷ் பேஷனா மாத்திட்டு போறான். நானே போய் பால் சொல்லிக்கிறேன். சூப்பரா இருக்கு. நான் பிளாஸ்க சொன்னேன். மனசுல பெரிய ஜோதியா நினைப்பா. உண்மையிலேயே வந்துருச்சு. அமெரிக்கா விசா சம்பந்தமா பாஸ்போர்ட் ஆபீஸ்ல இருந்து எங்கிட்ட என்கொயரி பண்றதுக்காக ஆபீசர்ஸ் எல்லாம் ஜீப்ல வந்துட்டு இருக்காங்க. வெல்கம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கீங்க. டீ காஃபி தான் வாங்கி தரீங்களா?
நீ தானே அழகேசு? அழகேஷ் அது அப்பா அம்மா வச்ச பேரு, நான் வச்சுக்கிட்டது ஆல்கேட். அல்கேசா? ஏன் பில் கேட்ஸ் இருக்கும்போது ஆல்கேட்ஸ் இருக்க கூடாதா? முதல்ல நீயே இருக்கக்கூடாது. தேங்க்யூ. சீக்கிரமா என்ன அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சு வைங்க. கல்குவாரியில இருந்து வந்த கெட்டப்ல வந்திருக்கீங்க, பரவாயில்ல. என்கொயரி ஆரம்பிச்சுக்கங்க. உனக்கு அவ்வளவு ரேஞ்சு கிட்ட ஏன் அந்த ரேஞ்சில என்ன தப்பு? பெருசா நினைச்சாலும் சிறுசா அச்சீவ் பண்ண முடியும். உன் தகுதியை நினைச்சு பாரு. என்ன பெரிய தகுதி? பாடி ஷோரூமை பார்த்து இடப்படாதீங்க, பிரெயின் கோடமை பார்த்து இட போடுங்க. ஏய் வேண்டாம், விட்டுடு. விட முடியாது. சின்ன வயசுல உண்டான ஆசை அவ்வளவு சீக்கிரம் விட முடியாது. வேண்டாம், சொல்றா கேளு. எங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி ஒண்ணு விட்ட சித்தப்பா சொல்லிய கேட்காதனா மங்கி கேப் வச்ச ஸ்டாப் சொல்லி கேட்பேன் நினைச்சியா? டேய் இவங்கிட்ட இப்படி சொன்ன கேட்க திருடிட்டு ஒரு கக்குச்சப்புற போட்டு விட்டு போறானுங்களே. அடா பாவீங்களா, திருடுறது கூட ஒரு புத்திசாலித்தனம் இல்லையாடா? ஏண்டா ஒரு ஷூ வச்சு நீ என்னடா பண்ணுவ, ஒரு செப்பலை வச்சு நான் என்னடா பண்ணுவேன்? ஐயோ, டி ஷர்ட்ட கூட நாயுடு கால் உள்ளாட மாதிரி ஆக்கிட்டானுங்களே. ஆமா, இவனுங்க எல்லாம் யாரு, எங்க இருந்து வர்றானுங்க, ஏன் அடிக்கிறானுங்க, எங்க போறானுங்க, ஒண்ணுமே புரியலையே. நான் அமெரிக்கா போறது பிடிக்காம யாரோ பண்ற உள்நாட்டு சரிதான் இது. அப்ப தமிழ்நாட்டுல எனக்கா ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்லையாடா? அட பாவி, இங்க ஒரு ரத்த ஆறே ஓடிக்கிட்டு இருக்கு. ஷட்டரை போட்டு எஸ்கேப் ஆயிருப்பான்னு பார்த்தா யாருமே இல்லாத கடையில யாருக்குடா டீ ஆத்துற? உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா?